ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? மற்ற உறவினர்களும் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாக வீடியோ அப்லோட் பண்ணவே இல்லை. ஸோ இன்றைக்கி எனக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று கிடைச்சது. ஏன்னா இயற்கையாக எந்த ஒரு உரங்களும் போடாமல், எந்த ஒரு மருந்து அடிக்காமல் காட்டு வகையில் எங்களுக்கு ஒரு கீரை கிடைச்சிருக்கு. நிறைய கீரை கிடைக்கும், பட் ஆனால் இந்த சிறுகீரைன்னு இருக்குது பார்த்திங்களா, அது பாருங்க நிறையா முளைச்சிருந்துச்சு. இங்கே பாருங்க, இதுதான் சிறுகீரை பார்த்திங்களா. இந்த விதை இருக்குது பார்த்திங்களா, சின்ன சின்னதாக, இதுதான் சிறுகீரை. இதெல்லாம் நிறையா முளைச்சிருந்தது இந்த சைடெல்லாம். அதுதான் இப்போ இங்கே பறித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இவ்வளோ கீரை கிடச்சிருக்கு. இன்னும் கீரை நிறையா இருக்குது. இன்னும் நிறையா பறித்து நான் இன்றைக்கி சிறுகீரை கடையல், பருப்பு போட்டு சிறுகீரை கடையல் செய்ய போகிறேன். நிறைய முளைச்சிருக்குங்க. நல்லா அப்படியே பார்க்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக மருந்தடிக்காமல் கிடைச்சிருக்குங்க. நிறையா கீரை வகைகள் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு இந்த சிறுகீரைங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த மழை காலத்தில் கொஞ்சம் இயற்கையாக கிடச்சிருக்கு. எல்லா கீரை வகைகளோடு நடுவில் பாருங்கள், சிறுகீரை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்திங்களா. இது சிறுகீரைக்கு அடையாளத்துக்கு இது பார்த்திங்களா, இந்த குட்டி குட்டி விதைகள் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் சிறுகீரை. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்திங்களா. இதை நான் பறித்து இன்றைக்கி பருப்பு கடையில் செஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். ஓகே, பாய்.